வணக்கம். கரூர் மாவட்டத்தில் செய்தியாளரை தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவள்ளூர் பிரஸ் கிளப் சார்பில் 70க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த கல்குவாரி சம்பந்தமாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை குவாரியில் பணிபுரிந்து வந்த குண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி செய்தியாளர்களை கடத்தி சென்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை தடுத்து நிறுத்தி பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவள்ளூர் பிரஸ் கிளப் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 70க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் அரசுக்கு சட்டவிரோதமாக நடைபெற்ற குவாரியை செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் குண்டர்களால் கடுமையாக கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இதனை திருவள்ளூர் பிரஸ் கிளப் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதனை முன்னிட்டு இன்று 60க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். தமிழக அரசு பத்திரிகையாளர்கள் மீது பத்திரிகையாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு உடனடியாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதேபோல கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களது திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக அளவில் குவாரிகள் நடைபெற்று வருகிறது. இதில் அதிக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. எனவே செய்தி சேகரிக்க செல்லும் எங்களது திருவள்ளூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், அந்த பத்திரிகையாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது காலதாமதம் செய்யாமல் பாரபட்சமின்றி உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து மேலும் இது போன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு அச்சத்தை கனிமவள கொள்ளர்களுக்கு அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று இதனாக கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தமிழக அரசு தெரிவித்துக்